ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்வில் சவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மோஸ்ட்லி டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே யூஸ்டு ஸ்பீக்கர்ஸ், பட் ரொம்பவே செலக்டிவ் மாடல்ஸாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது அக்வஸ்டிக் எனர்ஜியில் AE120. இது பார்த்தீங்கன்னா 2 ஊஃபரு, ஒரு மிட்ரேஞ்ச் டிரைவர் வரும். மூணுமே 5.25 இன்ச்சு, ஒரு ட்வீட்டர் வரும், டோம் ட்வீட்டர், சாஃப்ட் டோம் ட்வீட்டர். வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பீக்கு போகிற மாதிரி. ரேஞ்ச் ஹேண்டில் பண்ணுற ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 40 ஹெர்ட்ஸ்லேருந்து 35 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். இது ஸ்டீரியோக்கும் யூஸ் பண்ணலாம், மூவிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்டேஜ் சூப்பராக இருக்கும். அக்வஸ்டிக் எனர்ஜி எல்லாமே புக் ஷெல்ஃபே வந்து நீங்கள் ஸ்டீரியோக்கு நிறைய மாடல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேஸ் எக்ஸ்டென்ஷன் செம்மையாக இருக்கும். அந்த டிரைவர்ஸ் அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் 72,000 வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது மானிட்டர் ஆடியோவில் சில்வர் 6G வெர்ஷன். இது ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 38 ஹெர்ட்ஸ்லேருந்து 35 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும். இது வந்து 2.5 டிரைவர்ஸ். இது 8 ஓம்ஸில் உங்களுக்கு வந்து 150 வாட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும். சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 89 dB வரைக்கும் போகும். அண்டு இது இவங்களோட ப்ரொப்ரைட்டிக்குன்னான சிகேம் கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி. உங்களுக்கு ட்வீட்டருக்கும் சிகேம், உங்களுக்கு டிரைவர்ஸ்க்கும் சிகேம் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்டி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ரிஜிட் சர்ஃபேஸ் டெக்னாலஜின்னு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ரொம்ப டைட்டாக வர்றதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இது ரொம்ப நல்ல ஸ்பீக்கர், லேட்டஸ்ட் மாடல் கூட. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs வரும். நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 72,000. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்து பார்க்குறது வந்து பேரடைமில் ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். மாடல் பார்த்தீங்கன்னா 9SE MK3 அப்படிங்கிற மாடல். இது வந்து மேட் இன் கனடா வரும். டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 8 இன்ச் ஊஃபர் வரும். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்க நீங்கள் மெட்டீரியல்லாம் தெரியும் நீங்கள் டிரைவர் வழியாக பார்த்தீங்கன்னா. அண்ட் இது 1 இன்ச்சு டெக்ஸ்டைல் டோம் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. டிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பேஸ் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு 32 ஹெர்ட்ஸ்லேருந்தே ஹேண்டில் பண்ணும். பட் யூஸ்வலாக வந்து அதோட நாமினல் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஹெர்ட்ஸ்லேருந்து எடுக்கும். அதுவே போதும் உங்களுக்கு. பேஸ்லாம் இது வந்து நான் ஸ்டீரியோ ட்ரை பண்ணேன். ஒரு சப்வூஃபரில் வர பேஸில் உங்களுக்கு ஒரு 3/4 பேஸ் இதிலே வரும். நல்லாவே இருக்கும். வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வாட்ஸ் பீக் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 வரும். நல்ல ப்ரைஸ் தான். இந்த மாதிரி டவர்ஸ் இந்த ப்ரைஸிங்கில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன யூசேஜ் மார்க்ஸ் இருக்கும் பின்னாடி டியூ டு ஏஜ். பட் டிரைவர்ஸு வுட்டு எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குற மாடல் ஷெர்வுட். இது ஒரு விண்டேஜ் மாடல், AV900 அப்படிங்கிற மாடல். இதுவுமே எப்படின்னா ஒரு 8 இன்ச் ஊஃபர் வரும் ஃப்ரண்ட்டில் மிட் ரேஞ்சுக்கு. அதே மாதிரி ஒரு 1 இன்ச் டோம் ட்வீட்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது டவுன் ஃபயரிங் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஊஃபர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுவுமே 8 இன்ச்சு. ஸோ நீங்கள் பேஸ் எக்ஸ்டென்ஷன் இதுலேயுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டிபி பார்த்தீங்கன்னா 90 dB. வாட்ஸ் ஹேண்டிலிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும். ஸோ இதுவுமே நீங்கள் ஒரு ஸ்டீரியோ செட்டப் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஃப்ரண்ட்டுக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா வரும். இந்த ப்ரைஸிங்க்கெலாம் இந்த ஸ்பீக்கர் எடுக்கலாம். இதெல்லாம் மேட் இன் USA ஸ்பீக்கர். மாடல் கொஞ்சம் ஓல்டு மாடல், பட் உங்களுக்கு சவுண்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கும். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து பார்க்குறது பிஎஸ்பி ஸ்பீக்கர். பிஎஸ்பி ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ். சவுண்டு மிட் ரேஞ்சு, உங்களுக்கு பேஸ் எக்ஸ்டென்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா இமேஜ் T45 அப்படிங்கிற மாடல். இதில் 2 5.25 இன்ச்சஸ் ஊஃபர் வரும். இதுவுமே பேஸ் ஃப்ரீக்வன்சிலாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணும். உங்களுக்கு 35 ஹெர்ட்ஸ்லேருந்து 23 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும். சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு 90 to 93 dB வரைக்கும் நிறைய வெப்சைட்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 90 dBன்றதை எடுத்துக்கலாம். இது 2.5 ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் தான். சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் 33,000 வரும். அடுத்து பார்க்குறது Yamahaவில் NS50F அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கரு. இது வந்து ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் தான். உங்களுக்கு இது டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க.
90 டிபி சென்சிட்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. 80 வாட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸும், 240 வாட்ஸ் வந்து உங்களுக்கு பீக் வாட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய் வரும். ஸோ இது நல்ல ஸ்பீக்கர்ஸ் ஆக்சுவலி. கொஞ்சம் மாடல் வந்து ஓல்டு மாடல், பட் சவுண்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அடுத்து பார்க்குறது மாடர்ன் ஷாட்டில் MS904 அப்படிங்கிற மாடல். இது வந்து ஒரு மினி டவர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு 100 வாட்ஸ் ஹேண்டில் பண்ணும். 5.25 இன்ச்சு மிட் பேஸ் டிரைவரு அண்ட் 1 இன்ச் மெட்டல் டோம் ட்வீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 வரும். ரொம்ப க்ளீன் ஃபினிஷில் இருக்குது. இதுக்கு சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் கூட இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். சென்டர் மட்டும் முன்னாடியே கொடுத்துட்டோம். இது பயாம்பிங் பண்ணிக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ஒரு சின்ன ரூம், மீடியம் சைஸ் ரூம்னால் இது தாராளமாக போதும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்து பார்க்குறது ஒரு ஏவி ரிசீவர், டெனான் AVR X2600H அப்படிங்கிற மாடல். 7.2 ஏவி ரிசீவர். இது டால்பி அட்மாஸ், உங்களுக்கு DTS:X, வைஃபை, ப்ளூடூத்து, பென்ட்ரைவ் ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 8 HDMI இன்புட்டும் HDCP 2.3 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 4K வெர்ஷனில் உங்களுக்கு 60 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். டால்பி விஷன், HDR10, உங்களுக்கு இன்பில்ட்டாக ஸ்பாட்டிஃபை, அமேசான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹியோ சப்போர்ட்டட். வேவ் ஃபைல்லாம் நீங்கள் பென்ட்ரைவில் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 95 வாட்ஸ் 2 சேனல் ட்ரிவனில். நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு 7.2 ஏவி ரிசீவர் எடுக்கணும்னா இதை எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரிஜினல் ரிமோட் வரும். ரொம்பவே மின்ட் கண்டிஷன் ப்ராடக்ட் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,000 வரும். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குறது ரெவலில் கான்சர்ட்டா சீரீஸில் ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கர். இது வந்து பைபோல் ஸ்பீக்கர்ஸு, S12 அப்படிங்கிற மாடல். 2 5 இன்ச்சு ஊஃபர் டிரைவர் வரும். அதே மாதிரி 2 1 இன்ச் டோம் ட்வீட்டர் வரும் 2 பக்கமும். ஸோ இது நீங்கள் வந்து சுவிட்ச் இருக்குது, பைபோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டைபோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மோனோபோலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 8 ohmஸில் 120 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வரும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குறது வந்து பிஎன்டபிள்யூவில் பெனாராமா 3 அப்படிங்கிற சவுண்ட் பாரு. இது வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் சவுண்ட் பாரு. இது இன்பில்ட்டாக சின்ன சின்ன கொடுத்துருப்பாங்க. 4 இன்ச்சில் பேஸ் டிரைவர் அண்ட் 2 இன்ச்சில் அட்மாஸ் டிரைவர் அப் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஓவன் கிளாஸ் ஃபைபர் கோனால் பில்ட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி 3 ட்வீட்டர் கொடுத்துருப்பாங்க உள்ளே. இது உங்களுக்கு HDMI, ERC, டால்பி அட்மாஸில் 3.1.2 அப்படிங்கிற கான்செப்டில் ஒர்க் ஆகும். டால்பி ட்ரூ HD, DTS எல்லாமே எடுக்கும். ப்ளூடூத், அலெக்ஸா, ஸ்பாட்டிஃபை, ஏர்ப்ளே உங்களுக்கு இது எல்லாமே சப்போர்ட் ஆகும். சின்ன டெமோ ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது 2 சவுண்ட் பார் இருக்குது, சேம் மாடல். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். மாலை நேர சூரியன் மேற்கிலிருந்து பார்க்கிறான். வேலியோர பூக்களின் வசந்த கீதம் கேட்கிறான். தீர்ந்தது வேதனை, விரலை கண்டதும் மீட்கச் சொன்னது வீணை. பறவை அழைத்தது, அதற்கொரு துணையும் கிடைத்தது. சிறகை விரித்தது, வலம் வரத்தான். என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொள்ளும் தேன் சுடரே, என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொள்ளும் தேன் சுடரே. ஆ
உறக்கம் கொல்லும் என் உயிரை உண்ணும் தேன் சுடரே என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே